Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 2/8/2025 சனிக்கிழமை, விசாகம் நட்சத்திரம், லக்கணம் ரிஷபம், சுக்கிரன் வீடு, ராசி அதே ரிஷபம். எப்படி இருக்கும்? முதலில் எந்தெந்த வகைகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆராய வேண்டும் என்று சொல்லிவிடுகின்றேன். சுக்கிரன் அவனுடைய தன்மை வேண்டும். ராசியும் ரிஷபம் என்று சொன்னால் அந்த ராசிக்கு உடைய கடகம் சந்திரன் வீடு. ஏன்னால் சந்திரன் இருக்கும் இடம்தானே ராசி. அந்த ரிஷபத்துக்கு 3ஆம் இடம். இது நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு கட்டம். 3க்கு உடையவன் லக்கணத்தில் இருக்கிறான். ஆக இந்த 3ஆம் இடத்து பலன் தூக்கலாக இருக்கும், மறந்து விடாதீர்கள். சுக்கிரனுக்கு ஏற்கனவே ஒரு இயல்பு உண்டு. இந்த இரண்டையும் இணைத்துத்தான் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டால் சுக்கிர வலிமை அதிகமாகும். இப்பொழுது பலன் பார்ப்போம். முதலில் ரிஷப லக்கணம், ரிஷபராசி, ருஷி பிரியர்கள். அவர்களிடம் அன்பாக அவர்களை விரும்புகின்ற அளவுக்கு பேசினால், அவர்களை நீங்கள் விரும்புகின்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரிய வேண்டும் இவர் நம்மை மிகவும் விரும்புகிறார் என்று. அதுபோல உள்ள நபர்களுக்காக எதையும் செய்வார்கள், நல்லது செய்வார்கள். ருஷி பிரியர்கள், லட்சிய வீரர்கள். இதை எப்படியாவது நாம் நடத்தி முடிக்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? இந்த பயிற்சி வேண்டும், பயிலுவோம். அந்த பயிற்சியை சிரமேற்கொண்டு செய்து தேர்ச்சி பெற்று அதில் ஜொலிப்பார்கள். ஒருவர் நல்ல ஒரு பாடகராக வேண்டும், அல்லது விளையாட்டு வீரனாக இருக்க வேண்டும், முயற்சி பயிற்சி செய்து சாதனை புரிய வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை விட இவர்களுக்கு அந்த வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக நடக்கும். காரணம், 3ஆம் இடம் முயற்சி பயிற்சி வேகம் வீரத்திற்கு உடையது. அந்த முயற்சிக்கு உடைய சந்திரன் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் கலைகளுக்கு அதிபதி, ருஷி கொண்டவன். இவர்களிடம் இன்னொரு முக்கியமான ஒரு அமைப்பு உண்டு. அது என்னவென்று சொன்னால், பருவ காலத்தில் ஏற்படுகின்ற குணங்கள், பண்புகள், வலிமை, ஆற்றல் இவைகளெல்லாம் அதிகமாக இருக்கும். இது குறையா நிறையா என்று யாரும் சொல்ல முடியாது, அதிகமாக இருக்கும். மற்றபடி நண்பர்களோடு பழகுவது, ஆத்மார்த்தமாக பழகுவது, அதுதான் முக்கியம். ஏதோ சுயநலத்துக்காக அவனிடம் இருக்கிறது அவனிடம் இருக்கிறது அதுபோல் அல்ல. கருத்தொருமித்து பழகுதல் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். தன்னுடைய கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாமல் தனது நண்பனுக்காக, தனது தோழிக்காக எதையும் செய்து அந்த நபர் நன்றாக இருப்பதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஆத்மாக்கள் இவர்கள். இன்னும் நுணுக்கமாக பார்ப்பதென்று சொன்னால், இன்னாருடைய கண்களே இவர் இந்த லக்கணம் இந்த ராசி என்று காட்டிவிடும். சொல்வார்களவா, இந்த திராட்சை பழ கண்கள் அப்படியே துருத்துருவென்று வரும் என்று, அதுபோல் இருப்பார்கள். இவர்கள் மனம் மகிழும் போது, மகிழ்ச்சியோடு இருக்கும்போது இவர்கள் முகத்தை யாரேனும் பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் ஒரு நல்ல கவர்ச்சியை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆக அன்புக்கு இந்த ரிஷப லக்கணம், ரிஷபராசி
ருசிக்கு இந்த ரிஷபலக்கணம் ரிஷபராசி. இத்தகைய பெண்கள் சமையல் செய்தால் நன்றாக இருக்கும். இதுபோன்று ஜனரஞ்சகமான ஒரு அமைப்பை கொண்டவர்கள் ரிஷபம் லக்கணம் ரிஷப ராசியாக இருப்பவர்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். அந்த விஷயம் அநேகமாக ஒரு மங்கள காரியமாக இருக்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி நட்டம் நஷ்டம், மறுபாதி லாபம். மிதுன ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். புகழ் உண்டு. சாதனைக்கு உரித்தான ஒரு செயலை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்கள் திறமையை காட்டி, பெற்றிருக்கும் திறமையை காட்டி வந்துவிட்ட கஷ்டத்தை அகற்றுவதிலும் வரவேண்டிய நன்மையை வரவழைப்பதிலும் வெற்றி காண்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி ஒரு பதிலை கண்டுபிடிக்கவும், கண்டுபிடிக்கப்பட்ட பதில்படி நடந்து காரியத்தை நல்லபடியாக முடிப்பதற்கும் இருக்கிறது. அதில் வெற்றியும் இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, இன்று புலமையான உங்கள் பேச்சாலும் நேர்மையான உங்களது நடத்தையாலும் இருக்கும் இடத்தில் புகழ் பெறும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையோ அல்லது வந்து அமைந்த பாதையோ ஏதோ ஒன்று, அந்த பாதை சற்று கஷ்டம் தருகின்ற பாதையாக இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும், அலைய வேண்டியிருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு நாளைய தினம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய தினம் உங்களது பேச்சும் செயலும் இருக்கின்றது. தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் வித்தையை காட்டி, உங்கள் திறமையை காட்டி நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபத்தை பெறுவீர்கள். நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, கவனம் வேண்டும். ஆரம்பத்தில் ஏற்பட்ட ஒரு சிறு பிழை அதன்பின் நீங்கள் செய்யும் காரியத்தில் எதிரொலித்து நீங்கள் வேண்டிய பலனை இல்லாமல் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. முதற்கோணல் முற்றும் கோணலாகும். எனவே ஆரம்பத்தில் கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களே,
இன்றைய தினம் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று காட்டுகிறது. நீங்கள் மிகவும் மதிக்கும் ஒருவரின் பேச்சை கேட்கின்றீர்கள், அது ஒரு நற்பலன். அதனால் நன்மை அடைகின்றீர்கள், இன்னொரு நற்பலன். ஒரே கல்லில் 2 மாங்காய். மதிக்க தகுந்தவருக்கு கொடுக்கும் மரியாதை ஒரு மாங்காய், அதனால் அடைந்த வெற்றி இன்னொரு மாங்காய். யோகமான நாள். மீனராசி அன்பர்களே, முற்றிலும் புதிய வழியில் செயல்பட்டு, இதுவரை நீங்கள் அப்படி செயல்படவே இல்லை, அத்தகைய புது முறையில் செயல்பட்டு எடுத்த காரியத்தை மிக மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.